என்ன ஒரு மிரட்டல்! இது யாரை நோக்கி மிரட்டல்? பாட்டாளிகளுக்கான மிரட்டல், தொழிலாளிகளுக்கான மிரட்டல், அன்றாடங்காய்ச்சிகளை நோக்கிய மிரட்டல். ஏன் நீ மாநாடு நடத்து, எது வேண்டுமானாலும் நடத்து, நீ சொல்ல வேண்டியது என்ன? இன்றைக்கு எங்களுடைய கூட்டம் இருக்கிறது, தயவு செய்து பொதுமக்கள் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அமைதியாக நீங்கள் உங்களுடைய தொழிலை பாருங்கள். நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு எந்த விதமான விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை அல்லவா ஒரு தலைவன் வழங்க வேண்டும். அது நல்ல தலைவனுக்கு அழகு. ஆனால் நீ இப்போதே இத்தனை அதிகாரம் செய்வாயானால், பொதுமக்கள் சாலையில் நடக்கக்கூடாது என்று தடுப்பாயே, ஆனால் உனக்கு அதிகாரம் கிட்டிவிட்டால், நீ முதலமைச்சராகிவிட்டால் என்னென்ன செய்வாய்? மக்களே, சிந்தியுங்கள்.